ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 31/12/2024 ஸ்ரீசக்தி SS 448க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரே ஒரு சீபோர்டு மட்டும் வேணும்டா. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு தான் அந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் நண்பா. செவ்வாய்க்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் 505 நம்மளுடைய ஏபிசி போர்டு. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 627 505. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 561, அதுக்கு முந்தின ட்ரா 784. இப்படி இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 65D-யோட 23 கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு, அதோட நம்மளுக்கு சி போர்டு கிடைக்கிது நண்பா. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் சி போர்டுக்கு தான் போகிறோம். ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏக்கு அப்புறமா நம்மளுக்கு சி போர்டு கண்டினியூ ஆகுது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 485 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 227. நம்மளுடைய எக்ஸ் வந்து 65ங்கிறதுனால இந்த 2 நம்பரை எடுத்துக்கலாம். இதோட 23 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 23 இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 வச்சோம்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே கொட்டி போட்டுடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4, இங்கே 2ஓட 3 கூட்டினோம்னா 5, 4 அல்லது 5. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சி போர்டு அல்லது ஏ போர்டு. அதாவது சி போர்டா அல்லது ஏ போர்டான்னு இருக்குது. இப்போ இந்த 485க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து 45 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 503. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ நண்பா. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் பார்க்குறோம். ஆனால் இந்த மெத்தடில் ஏ கண்டினியூ ஆகுது, அதுக்கப்புறமா நம்மளுக்கு சி போர்டு வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட்டில் இதை போட்டு காட்டுறேன். இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. நான் 1 பை 1 போட்டுறேன். 503 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 149. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது 14. இதோட ப்ளஸ் சேம் தான் 23 கூட்ட போகும். இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 23 இப்போ 23 கூட்டிடலாம். 1ஓட 2 கூட்டினோம்னா 3, இங்கே 4ஓட 3 கூட்டினோம்னா 7, 3 அல்லது 7. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சி போர்டு அல்லது ஏ போர்டு. சி போர்டா அல்லது ஏ போர்டா. இப்போ இந்த 503க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 784. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே ஏ போர்டு தான் இருக்குது. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு கெஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா கவனிங்க. 784 இதோட ஃபுல் ப்ரைஸு 723. இதில் நம்ம எடுக்க போகிறது 72. இதோட ப்ளஸ் 23. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 2 கூட்டினோம்னா 9, இங்கே 2ஓட 3 கூட்டினோம்னா 5, 9 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 784க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஏ போர்டு. சி போர்டா அல்லது ஏ போர்டா. இப்போ இந்த 784க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 561. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா மறுபடியும் ஏ போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. ஆனால் சி போர்டு வரவே இல்லை. வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் சி போர்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கு அப்புறம் அப்படியே மாறுது நண்பா. ஸோ அதனால தான் இதை நான் இந்த ட்ராவுக்கு சி போர்டு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 561 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 928. இதில் நம்ம எடுக்க போகிறது 92. இதோட ப்ளஸ் 23. இப்போ இது கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1, 2ஓட 3 கூட்டினா 5, 1 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 561க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஏ போர்டு 1 அல்லது 5. இப்போ இந்த 561க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 505. இந்த இடத்துல நம்மளுக்கு
5 and 5. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு பாஸு, அதோட நம்மளுக்கு ஏ போர்டும் பாஸ். போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட். இதுதான் நம்மளுக்கு போனட்ரா நடந்த மெத்தட் நண்பா. ஸோ போனட்ரா நம்மளுக்கு சி போர்டு சான்ஸில் ஏறிடுச்சு. அதனால் இந்த ட்ராவில் சி போர்டு வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வேணால் நீங்கள் ஏ போர்டில் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நான் இந்த ட்ராவுக்கான சி போர்டு வீடியோவாக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த 505 தான் நான் ஏற்கனவே சொன்னது போல் போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு தான் இருக்குது. ஸோ போன ட்ரா கிடைச்ச மெத்தடை வச்சு பார்க்கும்போது இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு வர்ற மாதிரி இருக்கிறதுனால நான் சி போர்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 505 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 627. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 62, இதோட +23. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 2 கூட்டினோம்னா 8, இங்கே 2ஓட 3 கூட்டினோம்னா 5. 8 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டாக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஸோ மெத்தட் படி நம்மளுக்கு 8 அல்லது 5 தான் கிடச்சிருக்குது. ஒருவேளை இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துக்கலாம். சி போர்டு அல்லது ஏ போர்டு 8 அல்லது 5. 8 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டா அல்லது ஏ போர்டான்னு கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு சி போர்டுக்கு நம்பர் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். 8 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. 8 5 அல்லது 5 8 55 88 கூட வர சான்சஸ் இருக்குது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் இதை நம்ம ஃபார்மேட்டு தான் படி தான் போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கெஸ்ஸிங் நீங்கள் போட்டு பார்க்கணுன்னா நீங்கள் நம்மளுடைய செவ்வாய்க்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸு 2-3 வந்து நம்மளுடைய 60 and 5 கூட்டும்போது நம்மளுக்கான கண்டினியூஸ் போர்டு கிடைக்கிது நண்பா, சிங்கிள் போர்டு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 31/12/2024 ஸ்ரீசக்தி SS 448க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நான் ஏற்கனவே சொன்னது போல் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக ஏ போர்டாக இருந்தாலும் இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டுக்கு சான்சஸ் இருக்கனால சி போர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஏ போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.